சோ गाइस எப்படி நம்ம இந்த வாரத்துக்கான டாப் 10 ல வந்துட்டோம். சோ நம்ம ஆக்ஷன் போட்டோம், அட்வென்ச்சர் போட்டோம், இசகாய் போட்டோம், இச்சி போட்டோம். இப்போ நமக்கு டிஃபரண்டா டாய்ப்புக்கு போய்ட்டோம். என்னடா இன்ட்ரோ வேற மாதிரி இருக்கே அப்படினு கேட்டா இன்ட்ரோ மட்டும் இல்ல, தம்ப்நெயிலும் வேற மாதிரி தான் இருந்திருக்கும். இப்போ வீடியோ வேற மாதிரி தான் இருக்க போகுது. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கறானயா. சோ எனிவே வெல்கம் டு டாய் உலகம். எல்லாரும் ஹெட்போன் போட்டுக்கோங்க. சோ அப்புறம் என்ன அவ சொல்ல மாட்டேன், புதுசா வரவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க, அப்படி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வெச்சுக்கோங்க. காசா பணமா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்க அப்படினா பார்த்தா இது மாதிரி வீடியோ போறது கொஞ்சம் ஜாலியா இருந்து இன்ட்ரெஸ்டா போடுவோம்டா. ஓகேவா? இதுல என்ன இன்ட்ரெஸ்ட் வேணும் உனக்கு? சோ எனிவே சொன்னதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் ஓடுகஸ் வீடியோக்கு போலாமா? சரி ஓகே, டாய் உலகத்துக்கு போலாம். எல்லாரும் கண்ண மூடுங்க. இந்த வீடியோ டாயி வெங்காயம் நான் காயி நைட்டு ஓரானா போறணும்டா பாயி பாயி. சோ முதல் அனிமேவாக இன்டர் ஸ்பீசியஸ் ரிவ்யூவர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டாய் தான் பார்க்க போறோம். என்னடா இதுல கதை இருக்கு அப்படின்னு கேட்டா டாய் உள்ள வந்துட்டா போல என்னடா கதை இருக்கு. பட் இதுல என்ன ஒரு திலுமுல இருக்கு அப்படின்னு பார்த்தா எல்லா அனிமேலுமே வந்து ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு ஆள்கள் எல்லாம் இருப்பாங்க. ஆனா இந்த அனிமேல மட்டும் டோட்டலா 3 ஹீரோஸ். மேபி அந்த 3 ஹீரோஸ் 3 ஹீரோயினா கூட சான்ஸ் இருக்கு. அது நீங்க பார்க்க போறதா இருக்கு. ஏன்னா நான் பார்க்கல புரியுதா? சோ மொத்தமா 12 எபிசோட்ஸ் இருக்கு. சோ 12 எபிசோட்ஸ் நல்லா புரிஞ்சு போச்சுல. கன்ஃபார்மா செகண்ட் சேனல் எக்ஸ்பிளைன்ல போட்டுருவோம். பட் பேக் டு தி அப்டேட் வந்தோம். சரி பேக் டு தி கண்டென்ட் வந்தோம் அப்படினா பார்த்தா இதுல மொத்தம் டோட்டல் 12 எபிசோட்ஸ் இருக்குடா. ஓகேவா? சோ 12 எபிசோட்ஸ் இருக்கு. இவங்க வந்து ஒவ்வொரு நாடா போயிட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு இடம் சொல்லுவாங்கல, அது மாதிரி ஒவ்வொரு பிளேஸ்ல போயிட்டு ரிவ்யூவர்ஸா போயிட்டு பேசிட்டு அப்படியே அங்க கதை பண்ணுவானுங்க. சோ அப்புறம் என்ன நடக்குது, இவனுங்க எப்படி அந்த ரிவ்யூ போட்டு முடிக்கிறானுங்க, கடைசி அந்த 3 பேரும் ஒண்ணா சேர்ந்தாங்களா இல்லையா, இல்ல 3 பேரும் டிஃபரெண்ட் கேலக்சில இருக்கானுங்களா, இந்த ரிவ்யூவர்ஸ்னா யாரு, எந்தெந்த பொண்ணுங்களா உள்ள வருது அப்படின்னு சொல்லிட்டு 12 எபிசோட்ஸ் தான் கிட்டத்தட்ட 24 பொண்ணுங்க காமிச்சிருப்பானுங்க. சோ மேபி இது நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தா பார்க்காதீங்க நான் சொல்லுவேன். இது எல்லாம் விழிப்புணர்வு மட்டுமே. சோ வந்து இப்படியும் ஒரு அனிமே இருக்கு அப்படிதான் நான் சொல்ல வரேன், மத்தபடி எதுவுமே சொல்ல வரல, புரியுதா? சோ எனிவே இன்டர் தி ஸ்பீசிஸ் அப்படின்ற அனிமே கிட்டத்தட்ட வந்து 7-8 வருஷம் முன்னாடி ரிலீஸ் ஆன அனிமே தான். திங்க் வந்து அனிமேஷன் சூப்பரா இருக்குமா. மேபி பார்க்க போறவங்க சென்சார் வெர்ஷன்ல இருக்கு. சோ மேபி சென்சார் வெர்ஷன் போட்டீங்க அப்படின்னு பார்த்தா இந்த தேவையில்லாத சீன்ஸ்லாம் கட் பண்ணி விட்டு நல்ல வெர்ஷனா இருக்கும். சோ அதை நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? சோ கதை மட்டும் நீ புரிஞ்சா நல்லா இருக்கும்டா. ஓகேவா? சோ ரெண்டாவது அனிமேவாக ரேட் ஆஃப் த இயர். சோ இந்த அனிமே பத்தி நான் என்ன சொல்றேனே தெரியல. இந்த அனிமே வந்து ரிவெஞ்சுக்கான ஒரு ஸ்டோரினே சொல்லலாம். சோ எல்லா அனிமேலயே வந்து இந்த ஹீரோயினை பண்றவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. சோ அழகா இருந்தாலும் என்ன இருக்கும், அதிங்க வந்து கைண்டா இருப்பாங்க, சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்டது இருக்கும். அதே மாதிரி தான் பொண்ணும் இருப்பா. அன்டில் அவ்வளோ உண்மையா பர்சனாலிட்டி தெரியற வரையும். சோ வந்து அவ வந்து 4 வருஷம் முன்னாடி நம்ம ஹீரோ வந்து கண்டகன மாத்திரை கொடுத்து ரொம்ப வந்து கொடுமை பண்ணி அந்த இடத்துல பூச்சி அழுத்தி கிழித்து சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப கொடுமை பண்றோம். பட் நம்ம ஹீரோ வந்து கைண்டான ஹீரோ, எல்லாரையும் காப்பாற்றணும், எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்ச ஹீரோ வந்து இந்த பொண்ணு இப்படி பண்ணாலும் வந்து நம்ம ஹீரோ சரியான காண்டாயிரும். நம்ம ஹீரோ வந்து கைண்டெல்லாம் மறந்துட்டு எது வந்து நல்லது அப்படிலாம் மறந்துட்டு பொண்ணை அடிக்கணும், பொண்ணை முடிக்கணும் அப்படின்ற மாதிரியே களத்துல இறங்கியிருப்பான். பட் இதுல கொஞ்சம் மேஜிக் ஸ்கில்லாம் வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்னதான் பண்ணா, கடைசியா வந்து ஆசையை தீர்த்துக்கினானா அப்படின்றத வந்து நீங்க பொறுமையா பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த அனிமே ஃபுல்லா டார்க்ல இருக்கும். அதாவது வந்து ரத்தத்தெல்லாம் தெருக்கி விடுவானுங்க. பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் பயணம் வர ஆரம்பிச்சிடும். ஓகே ப்ரோ நான் பார்க்க ரெடி ப்ரோ அப்படிலாம் பார்க்கலாம், சென்சார் வெர்ஷன்ல பார்க்கலாம். திங்க் நான் சென்சார் வாங்கினா அது வந்து நம்மளோட தீமையை மட்டுமே விவரிக்க கூடும். ஸோ நான் சொல்ற அனிமே எல்லாமே ஸ்டோரி லைன் சூப்பரா இருக்கும். வித் வந்து சென்சார் வித் வந்து இந்த 18+ சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், புரியுதா? நீங்க 18+ சீன்ஸை குறைச்சிக்கிட்டு நீங்க வந்து இது மாதிரி அனிமே ஸ்டோரி லைனை பார்த்தா உங்களுக்கு அனிமே ஒரு புது ஃபீல் கொடுத்த மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ எனிவே இந்த அனிமே எண்ட்ல வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணுக்கு ரிவெஞ்ச் கொடுத்தானா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பானுங்க. ஐ திங்க் முடிஞ்ச வரையும் வந்து நான் அடுத்த வாரத்துல இருந்து முடிஞ்சா வந்து இந்த அனிமோட எக்ஸ்பிளைன் நான் செகண்ட் சேனல்ல போட பார்க்கறேன். ஆல்ரெடி 4 எபிசோட்ஸ் இருக்கு. சேனல் பேர் வந்து மிஸ்டர் லூசி கியூட்டி. சோ வந்து சேனலுக்கு லோகோ இப்ப தெரியும் நினைக்கிறேன். அந்த சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கடா. ஓகேவா? சோ மூணாவதா வர போறது கிங்ஸ் கேம். சோ இந்த அனிமே எப்படி அப்படின்னா இந்த அனிமே ஒரு டீசென்ட்டான அனிமே சொல்ல முடியாது. அதாவது வந்து இந்த ஸ்கூல்ல டோட்டலா 30 பேர் இருப்பானுங்க. அந்த 30 பேர் நம்ம ஹீரோ ஒருத்தரப்பா நம்ம ஹீரோ கிட்ட இருந்து சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஏற்கனவே அதாவது பாஸ்ட் டென்ஸ்ல வந்து அந்த கேம்ல தப்பிச்சு வந்திருப்பான். ஆனா அப்படி தப்பிச்சு வந்தவன் அகைன் இந்த கேம்ல மாட்டிப்பான். அவனோட சேர்ந்து 29 பேரை மாட்டிப்பானுங்க அந்த கேம் உள்ள. அந்த கேம் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து 4-5 வருஷம் முன்னாடி வந்து நம்ம மோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ளூ வேல் சொல்லிட்டு நம்மளோட போன்ல நோட்டிபிகேஷன் வரும். பார்த்து நிறைய பேர் இறந்து போனாங்க தெரியுமா? அதே மாதிரி அவனுக்கு போன்ல நோட்டிபிகேஷன் வரும். 24 மணி நேரத்துக்குள்ள நீ இந்த விஷயத்தை முடிக்கல அப்படின்னா நீ இறந்து போயிடுவே அப்படின்ற மாதிரி நோட்டிபிகேஷன் வரும். ஆனா அதோட வந்து செயல்பாடுகள் இருக்க லைக் வந்து அது ஒரு அப்ஜெக்டிவ் கொடுக்கல, நீ இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் தெரியுமா? அது என்னவா இருக்கும் அப்படின்னா நீ வந்து அந்த பொண்ணு கூட பண்ணணும், இந்த பொண்ணு கூட பண்ணணும், 2 பேரும் சேர்ந்து 3ஆவது பசங்க கூட பண்ணணும், 4 பேரா பண்ணணும் அப்படின்ற மாதிரி காஜா கொடுக்கும். சோ இதை பண்றவனுங்க உயிரோட இருப்பானுங்க, இதை பண்ணாதவனுங்க இறந்து போயிடுவானுங்க அப்படின்றதா கதை. இதுல என்ன கொடுமை அப்படின்னு பார்த்தா இந்த அனிமே ஹீரோயின் வேற இருப்பா. சோ ஹீரோ வந்து ஹீரோயின் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கூட தான் வந்து
பார்த்தா கொடுமடாடி. ஸோ எங்க ப்ரோ பாக்குறது அப்படின்னு கேட்டா நம்ம செகண்ட் சேனல்ல வந்து இது டோட்டலா 4 எபிசோட்ஸ் போட்டிருக்கோம், போய் அங்கேயும் நீங்க பாத்துக்கலாம். ஸோ அனிமேல கடைசியா ட்விஸ்ட் கொடுப்பானுங்க, அந்த ட்விஸ்ட் பார்த்தா டார்லிங் த ஃப்ராங்க்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி கேங் இருப்பீங்களா, திங்க் வந்து ஹீரோயினாலே வந்து நல்லா அழகான பொண்ணுனாலே வந்து திங்க நல்லா தான் இருப்பாங்க, உண்மையா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு செருப்படி கொடுத்த மாதிரி இருக்கும் இந்த அனிமே. ஸோ டோட்டலா தனியாக 12 எபிசோட்ஸ் இருக்கு. 12 எபிசோட்ஸை நீங்க வந்து உங்களுக்கு குரோம்லயும் பாத்துக்கலாம், இல்லைனா வந்து இல்ல ப்ரோ தமிழ் பார்க்கணும் அப்படி ஆசையா இருந்துச்சுன்னா நம்ம செகண்ட் சேனல்ல உள்ள இருக்கு, அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கடா, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஹேம் த லேடி பர்த் அப்படின்ற அனிமே தான். மேபி இந்த அனிமே வந்து நான் பாஸ்ட்லேயே சொல்லிருப்பேன் அப்படி நம்புறேன், பட் இதையே சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டோட்டலா இந்த அனிமேல 12 எபிசோடு தான் இருக்கு. ஸோ ஒவ்வொரு எபிசோடும் 20-22 நிமிஷம் இருக்குடா, ஓகேவா? ஸோ இது என்ன கதை அப்படின்னு பார்த்தா நம்ம தலைவர் வந்து காலேஜ் எல்லாம் போவாரு. ஸோ அப்படி ஒரு நாள் வந்து தலைவர் வந்து ஒரு வேற ஒரு உலகத்துல போயிடுவாரு, கிசகாய் மாதிரி, ஓகேவா? அவன் எப்படி வேற உலகத்துல போறான் அப்படின்றத நீங்க அனிமே பார்க்கும்போது தெரியும். பட் வந்து கிசகாய் மாதிரி வந்து வேற ஒரு மல்டிவர்ஸ்க்குள்ள போயிடுவான். ஸோ அதுக்கப்புறம் டஞ்சன் கிளியர் பண்ணணும். டஞ்சனா சோழ டஞ்சன் உருவாக்கி உள்ள போயிட்டு இந்த ஏலியன் அழிக்கிறானுங்கல்ல, அதே மாதிரி தலைவரும் வந்து டஞ்சன் உள்ள போயிட்டு இந்த ஏலியனை மாஸ்டர் அழிப்பான். அதுல வர காசுகளை தலைவர் வந்து பொண்ணு வாங்குவாரு. பொண்ணு மீன்ஸ் தங்கம் இல்ல, பொண்ணு மீன்ஸ் பொண்ணு, புரியுதா? ஸோ அப்படி வாங்குற ஒரு பொண்ணு வந்து எனக்கு பாட்டு தான் இருக்கும். ஸோ அவங்க 2 பேரும் சித்தினா நான் பண்ண போறாங்க அப்படின்ற கதை தான் வந்து முழு கதையாகவே இருக்கும். ஸோ என்னதான் நான் அப்படி இப்படி சொன்னாலுமே டோட்டலாக இருக்கிற 12 எபிசோட்ஸும் ஓரளவுக்கு ஒர்த்தா இருக்கும். ஓரளவுக்கு வந்து ஒரு 10க்கு 6, 7 அப்படி சொல்லி ரேட்டிங் தரலாம்டா. உள்ள ஏதாச்சும் ஸ்டோரி இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டால் உள்ள ஸ்டோரி எல்லாம் இருக்கு. ஆனால் நடுவில் வந்து இது மாதிரி வந்து சீன்ஸ் எல்லாம் வரும். நீங்க சென்சார் வெர்ஷன் பாக்குறீங்க அப்படின்னாலும் உங்க இஷ்டம் தான், நீங்க பார்த்துட்டு லைக் வந்து சென்சார் வெர்ஷனே பாருங்கடா, ஓகேவா? ஏன்னா ஸ்டோரி நல்லா இருக்கும். ஸோ அது மாதிரி சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்டா, ஓகேவா? ஸோ ஹேம் த லேடி பர்த் டோட்டலாக 12 எபிசோட்ஸ் இருக்கு. பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் சொல்லிட்டு போங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் சிஸ்டர் அப்படின்ற அனிமே தான். இந்த அனிமே டோட்டலாக 2 சீசன்ஸ் இருக்குடா. ஸோ இது என்ன பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கான் தெரியுமா, நம்ம ஹீரோட அப்பாவுக்கு சின்ன வீடியோ இருக்கும். ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க, பாவம்டா நீங்களாம். லைக் கதை அப்படியே ஆரம்பிப்பானுங்க, அதுக்கப்புறம் மாற்றுவானுங்க, அது நீ அனிமே பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், ஓகேவா? ஸோ அந்த சின்ன வீடு தெரியுமா, நம்ம ஹீரோட அப்பாவுக்கு வேற ஒரு சின்ன வீட்டில் 2 பெண் குழந்தைகள் இருக்கும். அந்த பெண் குழந்தைகிட்ட வந்து நம்ம ஹீரோ கிட்ட வச்சுப்போம். லைக் எப்படின்னா ஒரு ஸ்டெப் சிஸ்டரா மாறுவாங்க. ஸோ அந்த ஸ்டெப் சிஸ்டர் கூட சேர்ந்து நம்ம ஹீரோ என்ன பண்ண போறான், எப்படி எல்லாம் வந்து வாழ போறான் அப்படின்ற கதையை சூப்பரா சொல்லிருப்பானுங்க. ஸோ இந்த அனிமே வந்து தமிழ் டப் எக்ஸ்பிளனேஷன்ல நம்ம செகண்ட் சேனல்ல இருக்கு. டோட்டலா ஒரு 4 எபிசோட் போட்டிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லா ப்ரொமோஷனா போயிட்டு இருக்கு. செகண்ட் சேனல்ல இருக்கடா மறக்காம வந்து ஜாயின் பண்ணி உட்காந்து பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றது கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. ஸோ இதுல வேற ஏதாவது இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டா இதுல வந்து ரொம்ப மோசமான கொடுமையான சீன்ஸ் எல்லாம் இருக்கு. ஓரளவுக்கு பார்த்தா நீங்களே வந்து இது என்னடா இது அப்படி சொல்லிட்டு எத்தி வைக்கிற அளவு கூட இருக்குது இந்த அனிமேல. பட் 2 சீசன் அப்படின்றதுனால ஓரளவு ஒத்தா இருக்கும். கொஞ்சம் ஸ்டோரி ஓரளவு புரியும், கொஞ்சம் வந்து கொஞ்சம் இடம் கொடுக்கணும் உள்ள இருக்கும் அப்படின்றது ஒத்துக்கிட்டாகணும், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து யோசுகா நோசோ அப்ப நம்ம அனிமே இருக்கு. கிட்டத்தட்ட 2010 ரிலீஸ் ஆன ஒரு அனிமே தான். டோட்டலா இந்த அனிமேல 12 எபிசோட்ஸ் இருக்குடா. இதுல என்னடா கதை அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் ஹருகா. ஸோ நம்ம ஹருகாக்கு வந்து 2 சிஸ்டர் இருப்பாங்க, லைக் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. வந்து அன்பார்ச்சுனேட்லா வந்து சின்ன வயசுலேயே வந்து 3 பேரும் வந்து அப்பா அம்மா இழந்துருவாங்க. பட் அப்படியே வளர்ந்து தன்னோட பழைய இடம் போவாங்கல்ல, ஸோ அது மாதிரி வந்து தன்னோட சைல்ட்ஹுட் ஏரியா போகும்போது வந்து நம்ம ஹீரோக்கு சொல்லிட்டு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், லைக் ஃபுல்லா கேர்ள்ஸா இருக்கும். ஸோ அகைன் வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி பழகுறான், எப்படி வந்து ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுது, எப்படி வந்து போடுறான் அப்படின்றதெல்லாம் வந்து பொறுமையா காட்டுவானுங்க. தப்பாக்குதுண்ணா டேய் அப்படி இல்லடா. ஸோ இது என்னதான் கேட்க என்னடா அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே உள்ள வந்து நல்லாவே இருக்கும் மீன்ஸ் கதை நல்லா இருக்கும், புரியுதா? ஸோ டோட்டல் 12 எபிசோட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது 4 எபிசோட் எக்ஸ்ட்ரா எபிசோட் சொல்றானுங்க. ஸோ இதுல இன்னொரு சிரிப்பு இருக்கு அப்படின்னு கேட்டா நீ 12 எபிசோட்ஸ்ல 9 எபிசோட் பார்த்தாலும் கதை புரியும், 10 எபிசோட் பார்த்தாலும் கதை புரியும், இல்ல 3 எபிசோட் பார்த்தாலும் கதை புரியும். அதாவது ஒரே ஹீரோ தான், ஆனா ஒவ்வொரு எபிசோட்லயும் வந்து ஒவ்வொரு பொண்ணோட கதை போவோம் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. அது எப்படி இருக்கும் தெரியல, பிகாஸ் நானே இதை பார்க்கலன்றதான் உண்மை. ஸோ மேபி முடிஞ்சா பார்க்கறேன், மேபி நல்லா இருந்தா செகண்ட் சேனல்ல போட்டு வரேன்டா, ஓகேவா? சோ இப்போ எல்லாம் எபிசோட பார்த்தோம்ல, இப்போ வந்து புதுசா வந்து ஒரு படமா பார்ப்போம். அதாவது நீ நினைக்கிற மாதிரி படம் கிடையாது, நீ நினைக்கிற படம் தான், ஆனா வந்து படத்தோட படம், புரியுதா? அதாவது கிட்டத்தட்ட இந்த படம் வந்து 60 நிமிஷம் இருக்கு, அதாவது 1 hour இந்த படம் இருக்கு. இந்த படத்தோட முக்கிய கரு என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ கிடோ ஒருத்தன் இருக்கான். சோ அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா தன்னோட குடும்ப கஷ்டத்துக்காக வந்து ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறான். லைக் வந்து தன்னோட குடும்ப கஷ்டத்துக்கு என்னடாடி A few moments later. அதெல்லாம் நம்ம ஹீரோக்கு எதுவுமே இல்லடா. ஸோ வந்து வாழ்க்கையில் சொல்றதால அப்பா அம்மா அப்படி சொல்லி யாருமே இல்லை. நம்ம ஹீரோ வந்து வேலைக்கு போயிட்டு வீடு தங்கணுமே அப்போ நம்ம மாதிரி சொல்லிட்டு அப்பார்ட்மெண்ட் ஒரு வீடை ஒன்று வாங்குறான். ஸோ அப்படி அவன் வீடு வாங்கும் போது இந்த வீட்டில் ஒரு ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டை வழியா பார்க்கும்போது பக்கத்து வீடு தெரியுது. ஸோ அந்த வீடு தான் நம்ம ஹீரோயின் இருக்கா. ஸோ நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்க்க, அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஒரு காதல் உண்டாகுது. மானங்கட்ட தாய் 4 பேர் மூத்தத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே. அப்பாற்பட்ட காதல் கஜபஜால போட்டு முடிய. டேய்
நான் செத்துருவேன்டா. இந்த படமா அப்படியே முடியுது. ஸோ மேபி இதுக்குள்ளேயே வந்து தன்னம்பிக்கை, நம்பிக்கை, மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்றானுங்க. 60 நிமிஷத்துல அவனுக்கு எதை பத்தி எடுக்க போறானுங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா இதுக்குள்ள இவனுக்கு என்ன தன்னம்பிக்கை வைக்க போறானுங்க, என்ன நம்பிக்கை வைக்க போறாங்க எனக்கு தெரியல. ஏன்னா பக்கத்து விட்டு எட்டி பார்க்கறதா நம்பிக்கையாடா, பக்கத்து விட்டு எட்டி பார்க்கறதா மோட்டிவேஷனடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மைண்டே சுத்த வைக்கிறானுங்க. பட் இருந்தாலும் அதுதான் கதை. ஸோ டோட்டலா 60 நிமிஷம் இருக்குதா. மேபி வாய்ப்பு இருந்தா நானும் 60 நிமிஷம் கதையை போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சொல்றேன்டா. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து அக்கிசோரா அப்படின்ற மாதிரி ஒரு அனிமே இருக்குடா. டோட்டலா இது வந்து 3 எபிசோடு தான். பட் இந்த அனிமே வந்து நம்ம இந்தியாவுக்கு ஒரு ஏத்த அனிமேவே கிடையாதுடா. ஏன்னா வந்து நம்ம இந்தியாவுக்கு ஒரு ஏத்த வந்து நம்ம கல்ச்சரே இப்படி கிடையாதுன்றதா உண்மை. ஏன்னா வந்து இந்த அனிமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து லவ்வர் கூட சிஸ்டர் அப்படின்னு மாதிரி போகும். ஆனா இந்த கதை வந்து குடும்பத்துக்குடியே வந்து என்னடா வாயில சொல்றது, ஏன்னா ஜப்பான் மக்கள் இப்படி இருக்கானுங்க. ஸோ வந்து இந்த குடும்பத்தோட இருக்கிற கதை தான் வந்து இந்த கருமத்தை தான் வந்து 3 எபிசோடு வச்சிருக்கானுங்க. இதை வந்து நான் என்ன சொல்லுவேன்னா 3 பார்க்க தேவையில்ல. இப்படி ஒரு அனிமே இருக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களா, கும்பலும் போயிட்டு வேலையை பாருங்க நான் சொல்லுவேன். இதை பத்தி வந்து ஓவரா பேச எனக்கு விருப்பமே இல்லை. அதனாலே தூக்கி இதை குப்பையில போட்டுறேன்டா. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து கிஸ் எக்ஸிஸ் அப்படின்ற மாதிரி கதைக்கு இருக்கு. இந்த கதையை வந்து அதே சித்தி பொண்ணு கதை தான். அதாவது நம்ம ஹீரோ வந்து உட்காந்து இருப்பாராம். அப்போ வந்து நம்மளோட சிஸ்டர் 2 பேர் இருக்காங்க. சிப்ஸ் அதாவது சித்தி பொண்ணுங்க. அதுக்கு வந்து புக்கு படிச்சுட்டு இருக்கோமா. அப்போ வந்து நம்ம தலைவர் போய் காதல சொல்லி தடுப்புறன்னா அது அவ்வளோதான். பட் இந்த அனிமேல ஏதோ ஒரு பங்கமான கதைலாம் உள்ள இருக்கு அப்படின்னு சொல்றானுங்க. ஸோ வந்து எனக்கு பேசிக்கலா தெரியல. மேபி நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தா மேபி சென்சார் வெர்ஷன் யூஸ் பண்றது கரெக்ட். ஸோ முக்கியமான கருத்து உள்ள என்ன இருக்கு அப்போ நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து எல்லா அனிமேலுமே வந்து சில பவர்ஸ் கருத்து இருக்கும். நிறைய வந்து உணர்ச்சி பூர்வமான கருத்துக்கள் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த சொல்ற எந்த அனிமேவா இருந்தாலும் பரவாயில்ல, சென்சார் வெர்ஷன் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அன்சென்சார் வெர்ஷன் வேணாம். புரியுதா. ஸோ எனிவே இது கிஸ் எஸ்சிஸ் அப்படின்ற அனிமேல டோட்டலா 12 எபிசோட்ஸ் இருக்கு. வேணா பாருங்க, வேணா தள்ளி போட்டு வேற அனிமே உருப்படியா பாருங்க அப்படின்றத நான் சொல்லுவேன். ஓகேவா. ஸோ அப்படியே வந்து கடைசி அனிமேவாக டூ லவ் டு டார்க்னஸ் அப்படின்ற மாதிரி அனிமே இருக்கு. இது என்னடா அனிமே அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஒரு ஹஜ் பையன். சாரி பட் இவன் இப்படி காஜா இருக்கும்போது வந்து இங்க யாருமே கிடைக்க மாட்டாங்க. ஸோ அப்படின்னும் போது எங்கேயோ இருந்து வந்து நம்மளோட ஒரு ஏலியன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து விழும். ஸோ அப்படி அந்த ஏலியன் வந்து உதவி செய்யும். கடைசியா முதல்ல வந்து ஏலியனும் போடுவான், அதுக்கப்புறம் ஹீரோயினும் போடுவான். என்னடா இருந்துச்சு. ஸோ இப்படி வந்து கடைசியா 3 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையை ஓட்டுறது தான் வந்து ஹீரோட கதையா இருக்கும். ஸோ அவன் எப்படி இதெல்லாம் வந்து எப்படி இதெல்லாம் பிளான் பண்றான், எப்படி இதெல்லாம் கதையை நவுத்துறான், எப்படி கதை எடுத்துட்டு போறான் அப்படின்ற மாதிரி இந்த 12 எபிசோட்ஸ் சொல்லிருப்பானுங்களா. ஸோ 12 எபிசோட்ஸ் இருக்கிறதுனால உள்ள கதையும் ஏகப்பட்ட கதையும் உள்ள இருக்கு அப்படின்னு சொல்றானுங்க. ஸோ நீ கதை மட்டும் முக்கியமா பாருங்க. கதை இல்லை ப்ரோ, நான் தேவையில்லாத விஷயம் பார்க்கறது யாரும் பார்க்க தேவை கிடையாது. ஸோ இதெல்லாம் வெளிப்புறமாக மட்டுமே. இப்படி ஒரு அனிமே இருக்குடா, இப்படிப்பட்ட அனிமேல ஒரு நல்ல ஸ்டோரி இருக்குடா, அப்போ நம்ம தான் சொல்ல வரோம், யாரும் தப்பா எடுத்துக்க கூடாது. ஓகேவா. ஸோ இந்த அனிமே எல்லாமே வந்து ஒரு அளவுக்கு ஸ்டோரி லைன் இருக்கு. நீங்க சென்சார் வெர்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு பார்க்க சூப்பராக இருக்கும். முக்கியமான சீன்ஸ் எல்லாம் கட் பண்ற லைக் வந்து முக்கியமான சீன்ஸ் எல்லாம் வந்து மெயின்டைன் பிளஸ் கண்டென்ட் வரும்போது கிளிக் ஸ்டாப் பண்றாங்க. இல்ல வந்து கட் பண்ண வெர்ஷனே குரோம்ல தான் இருக்கும். ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னு பார்த்தா லைக் வந்து ஆக்ஷன் ரொமான்ஸ் பார்க்கறத விட்டு இது மாதிரி பார்க்கும்போது வந்து உங்களுக்கு வேற ஒரு மோட்டிவேட் ஃபீல் கூட கிடைக்கும். புரியுதா. ஸோ எனிவே இந்த டாப் 10 எப்படி இருந்துச்சு அப்படின்னு தெரியல. மேபி மக்கிட்டா இருந்தா கூட எனக்கு தெரியல. ஸோ மறக்காம உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்போ கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. ஸோ எனக்கு உடம்பு டயர்டா இருக்குடா. ஸோ அதனால வந்து கரெக்டாக எடுத்துன்னு போனா தெரியும் இந்த வீடியோ. பட் கன்ஃபார்ம் வந்து ஒரு நாள் எப்போ ஒன்னே தெரியல வீடியோ போட்டுனேக்கிறேன். ஸோ மேபி வந்து இந்த வீடியோ போடும்போது இப்போ வந்து 18+ கலனா உள்ள இருக்குல்ல. ஸோ அதனால வந்து யூடியூப் கன்ஃபார்ம் 1 டே வந்து ரிக்வெஸ்ட் எடுப்பாங்க வீடியோ கரெக்டா இருக்கா இல்ல வந்து ஏழா கூடமா உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி செக்அப் பண்றதுக்கு. ஸோ மேபி வீடியோ மாட்டிச்சு அப்படின்னு பார்த்தா கன்ஃபார்மா சைக் கொடுத்துருவானுங்க. ஸோ அதனாலேயே வந்து மேபி ஒரு எல்லா வீடியோ வரலாம் புரிஞ்சுக்கோங்க. வீடியோ வந்து இந்த வீடியோ போட்டு சைக் ஆயிடுச்சு அப்படின்னு மேபி இந்த சைக் வந்து வீடியோ உங்களால் பார்க்க முடியாது. ஸோ எனிவே இதுதான்டா. ஓகேவா. ஸோ கிட்டத்தட்ட 7 அனிமே சொல்றேன். இந்த 7 அனிமல் நீங்க எந்த பார்த்துருக்கீங்க, இனிமே எந்த பார்க்க போறீங்க அப்போ அதெல்லாம் கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. ஸோ நானுமே வந்து அகைன் வந்து நல்ல வீடியோ போல பார்க்கறேன்டா. ஓகேவா. ஸோ எனிவே அடுத்த ஒரு நல்ல சந்திக்கிறேன் சொன்னதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் கடைசி